ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் 7th இருக்கிற ஃபுல்லாகவே டியூனோ பார்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ டிஎன் டெட் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன டிப். நீங்கள் வந்து தமிழ் மற்ற மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இங்கிலீஷு, மேக்ஸு, சோசியல் சயின்ஸு, சைக்காலஜி எல்லாமே படிச்சுட்டு இருக்கும்போது இங்கிலீஷை வந்து அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்துக்கலாம் அதுமாரி சொல்லிட்டு விட்டுட்டு போகாதீங்க. நீங்கள் வந்து டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷு, மேக்ஸு இதெல்லாமே பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கடைசியில் வந்து பேர்டனாக இருக்காது. இப்போயே எல்லாமே சமமாக ஈக்குவலாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு கடைசி நேரத்தில் ஈஸியாக இருக்கும். ரிவிஷனுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 7th ஸ்டாண்டர்ட் இருக்க டூ யூ நோ பார்ட் பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு. There are 109 members in Marapanahalli Lakshmiya family who live in Karnataka's Kolar districts. It is the one of among last few purely joint families in India. 85 members of this massive family live under the single roof and spans 20 rooms. The other 24 lives in the field. வந்து இதில் என்னென்னா எக்ஸாம் பாயிண்டில் என்னென்ன பார்க்கலான்னு பார்த்தா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 109 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் இது எந்த ஃபேமிலி வந்து மரப்பனஹள்ளி லக்ஷ்மியா ஃபேமிலின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் கோலார் டிஸ்ட்ரிக்ட் வந்து அதுக்கு நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி, இந்தியாவில் இருக்க பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி. வந்து 85 மெம்பர்ஸ் தான் இந்த வீட்டில் இருப்பாங்க. மித்த 24 மெம்பர்ஸ் வந்து ஃபீல்டில் விவசாயம் பார்க்கும்போது அங்கே ஏதாவது ஒரு ஷெல்டோ எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. 85 மெம்பர்ஸ் இங்கே இருக்காங்க, ஃபீல்டில் 24 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா 20 ரூம்ஸ் இருக்குது. 20 ரூம்ஸ் வந்து இப்போ ஒரு சப்ளிமெண்டரினா அதில் இருக்க கதையிலேருந்து கூட கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. அதுமாரி இந்த ஒரு சின்ன பேராகிராஃப்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து இதில் இருக்கிற எல்லாமே பாயிண்ட்ஸு கண்டென்ட் இருந்ததுன்னா அது ஃபுல்லாகவே படிக்கிறது ரொம்ப நல்லது. இதில் வந்து 109 மெம்பர்ஸு வந்து மரப்பனஹள்ளி லக்ஷ்மியா ஃபேமிலி, கர்நாடகாஸ் கோலார் டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் வந்து 20 ரூம்ஸு அந்த வீட்டில். அப்புறம் வந்து 85 வீட்டில் இருப்பாங்க, 24 வந்து ஃபீல்டில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அடுத்தது ஒரு கிராண்ட் மதர் பற்றி போட்டிருக்காங்க. வந்து 106 இயர் ஒரு வந்து மஸ்தானம்மா, த கிரேட் கிராண்ட் மதர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அவங்க வந்து ஒரு ஸ்டார் ஆஃப் யூடியூப் குக்கிங் சேனல் வச்சுருந்தாங்க. இவங்களோட சப்ஸ்கிரைபர் எவ்வளோச்சுன்னா வந்து 2,80,000 சப்ஸ்கிரைபர்ஸு. இந்த ஆல் கிரெடிட் நியூ ஃபவுண்டு. அவங்க வந்து கிராண்ட்சன் வந்து கரை லக்ஷ்மன் அவங்க தான் இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கிராண்ட்சன் உதவியோட வந்து மஸ்தானம்மா பாஸ்ட் 2018 அவங்க செத்து போயிட்டாங்க. மஸ்தானம்மா வந்து ஆந்திர பிரதேஷ். அவங்க வந்து 106 இயர்ஸ் ஓல்டு அவங்களுக்கு. அடுத்தது பார்க்கும்போது அவங்களுடைய கிராண்ட்சன் வந்து கரி லக்ஷ்மன். அவங்களோட குக்கிங் சேனலு வந்து சப்ஸ்கிரைபர் பார்க்கும்போது 2,80,000. நம்ம வந்து இதுதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க எப்படி வேணால் கேட்கலாம். இருக்கிற கண்டென்ட் எல்லாமே இதெல்லாம் நம்ம இதை டக்குன்னு படித்தாலே மனப்பாடம் ஆகிடும். நீங்கள் பார்த்துங்க, மெமரி பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி பாருங்கள், ஒன்றும் இதில். இந்த நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த பெர்முடா ட்ரையாங்கல், இது ஒரு ஜாகிரஃபிலையும் வரும். இந்த பெர்முடா ட்ரையாங்கல் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அன்சால்வ்டு மிஸ்ட்ரி ஸ்பாட்ஸ் இன் தி வேர்ல்டு. வேர்ல்டுலேயே ஒரு இது வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கிறது த பெர்முடா ட்ரையாங்கல். இது எங்கே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்டாக இருக்குது. இது எந்த இடத்துல இருக்குதுன்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷன். இந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள், அப்புறம் வந்து போட்ஸு, ஷிப்ஸு, பிளேன்ஸ் எல்லாமே இங்கே என்னது வந்து இந்த டிஸப்பியர் இன்சைடு தி ட்ரையாங்கிள். இந்த ரீசன் ஆஃப் தி டிஸப்பியரன்ஸ் ஸ்டில் ரிமைன்ஸ் மிஸ்ட்ரியாகவே இருக்குது. வந்து பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரி ஸ்பாட்ஸ் இன் தி வேர்ல்டு கேட்கலாம். அன்சால்வ்டு மிஸ்ட்ரிஸ் ஸ்பாட்ஸ் இன் தி வேர்ல்டு பெர்முடா ட்ரையாங்கிள். இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்டு. இது எந்த இடம்னா நார்த், எக்ஸாக்ட்லி நார்த் அட்லாண்டிக் ஓஷன். நார்த்து அட்லாண்டிக் ஓஷன், அவ்வளோதான் இதில் பாயிண்ட். வந்து பெர்முடா ட்ரையாங்கிள், நார்த் அட்லாண்டிக் ஓஷன். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வந்து ஹூ சொல்லியிருக்கிற கோர் லைஃப் ஸ்கில்ஸ் ஒரு 10 லைஃப் ஸ்கில்ஸ் சொல்லியிருக்காங்க. எப்படிலாம் இருக்கணும்: செல்ஃப் அவேர்னஸ், எம்பத்தி, கிரிட்டிக்கல் திங்கிங், க்ரியேட்டிவ் திங்கிங், டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ், கோப்பிங் வித் எமோஷன். இது வந்து ஹூ வந்து சொல்லியிருக்கிறது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க சொல்லியிருக்கிற ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் தான். இது ஒரு 10 இருக்குது. இதில் வந்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்தது பார்க்கும்போது ட்ராவலிங் இம்ப்ரூவ்ஸ் மெமரி அண்ட் reduces the risk of heart diseases. It makes us more intelligent and
ஹாப்பியர். திஸ் ஹேஸ் பீன் ப்ரூவ்ட் பை சயின்டிஸ்ட். வந்து முன்னாடி ஒரு டியூனோ போட்டிருப்போம், அதில் வந்து லாஃப்டர் பற்றி, சிரிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் நிறைய சயின்டிஃபிக் வந்து ப்ரூவ் பண்ணதை சொல்லியிருக்காங்க. இதுலேயும் அதேமாரி தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரிடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு வந்து லாஃப்டரும் கொடுக்கலாம், ட்ராவலிங் கொடுக்கலாம். வந்து நல்லா பார்த்துங்க. வந்து ட்ராவலிங்னால என்னென்ன வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ்னா, ட்ராவல் பண்ணதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்னா, மெமரி இம்ப்ரூவ்ஸ், மெமரி ரிடியூசஸ் த ஹார்ட் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ். அடுத்தது இன்டெலிஜென்ட், மோர் இன்டெலிஜென்ட் அண்ட் ஹாப்பியர். இது எல்லாமே எதனால் கிடைக்குதுன்னா, நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால, ட்ராவலால் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கிது. இது வந்து சயின்டிஸ்டால் இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, ட்ராவலிங். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஆக்ரா பற்றி சொல்லியிருக்காங்க. Agra is one of the most visited destinations in India. The main reason is the Taj Mahal. Agra has also attractions like Agra Fort, Sikandar Fort, Akbar Stump and many other tourist spots. வந்து தாஜ்மஹால் ஆக்ரான்னு நமக்கு நல்லா தெரியும். இது கூட என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்ரா ஃபோர்ட்டு, சிக்கந்தர் ஃபோர்ட்டு, அக்பர் ஸ்டம்ப்பு, இந்த 3 பிளேஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தாஜ்மஹால் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்து இன்னும் ஏதாவது ஒன்று சொல்லி இது வந்து ஆக்ரா கிட்ட இல்லாதது எதுன்னு கூட கேட்கலாம். நம்ம வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம், நம்ம எல்லாத்தையும் படிச்சுக்க வேண்டியது தான். ஆக்ரா ஃபோர்ட், சிக்கந்தர் ஃபோர்ட், அக்பர் ஸ்டம்ப், இதெல்லாமே வந்து ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். இதான் இவ்வளோதான் இந்த 7th ஸ்டாண்டர்ட் டூ யூ நோ பார்ட். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பார்த்துங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.